வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இந்திய கிரிக்கெட் உலகத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற அந்த செம்ம சூடான யாரும் எதிர்பாராத ஒரு தரமான சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஐசிசி, அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் போட்டிகள்ல நம்ம ஆளுங்க கலக்குறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடக்கிற பாலிடிக்ஸும் கோச்சுகளோட சண்டைகளும் இருக்கு பாருங்க. அதுதான் இப்போ உலக அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. குறிப்பா நம்ம இந்திய டீம் ஜிம்பாப்வே நாட்டுக்கு போய் அங்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? தொடர்ந்து 3 தொடர்களை பரிதாபமா பறிகொடுத்துட்டு மொத்த கிரிக்கெட் உலகமும் நம்ம டீமை பார்த்து ஏளனமா சிரிச்ச நேரத்துல திடீர்னு ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சதுங்க. அந்த பூகம்பம் என்ன தெரியுமா? கோச்சாக இருந்த கௌதம் கம்பீர் அதிரடியா தூக்கப்பட நம்ம விவேஸ் லட்சுமணன் அந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன மாதிரியான விபரீதம் நடந்துச்சு. இந்திய டீம் எப்படி அசுரத்தனமா குறை நின்னுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். அந்த தரமான சம்பவம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும் இந்த மாற்றத்தின் பின்னால இருக்கிற அக்ரெசிவ் சீக்ரெட் என்னன்னு. முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நண்பர்களே. பிசிசிஐ, அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியம் எடுத்த அந்த முடிவுக்கு பிறகுதான் இந்த திருப்பம் வந்தது. கௌதம் கம்பீர் நம்ம இந்திய டீமோட தலைமை பயிற்சியாளரா பொறுப்பேற்றதுல இருந்தே கிரிக்கெட் ஸ்டேடியம் எல்லாம் ஒரு யுத்த களமா மாறி போச்சு. அயர்லாந்து மண்ணுல போய் அசிங்கமா தோற்றோம். அப்புறம் இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரை கை நழுவ விட்டோம். அதுக்கப்புறம் அதே இங்கிலாந்து மண்ணுல நடந்த ஒரு நாள் போட்டி தொடரையும் பரிதாபமா தோத்து தொலைச்சோம். இப்படி ஒண்ணு பின்னாடி ஒன்னா கிட்டத்தட்ட 10 தொடர்களை கம்பீரின் கீழே நாம தோத்து தொலைச்சோம்னா பார்த்துக்கொள்ளுங்களேன். அப்ப என்னதானியா நடந்துச்சு டீமுக்குள்ள? கம்பீர் கிரிக்கெட் விளையாடும் போதே மத்தவங்க கூட வம்பு இழுப்பாரு, எதிரணி வீரர்களோட சண்டை போடுவாரு. ஏன் நம்ம விராட் கோலியோடவே பலமுறை மைதானத்துல கோர்ட் கேஸ் மாதிரி எகிரி பார்த்திருக்கோமே. IPL தொடர்ல லக்னோ டீமுக்கு மென்டரா இருந்தப்ப கூட சண்டை. இப்போ கோச் ஆனதுக்கு அப்புறம் டேரரா ஒரு டிக்டேட்டர் மாதிரி டீமை நடத்த பார்த்தாரு. ஆனா கிரிக்கெட் அப்படிப்பட்ட விளையாட்டு கிடையாது மக்களே. வீரர்களை மனசுல வச்சு அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்து அரவணைச்சு போகணும்னு யாருமே யோசிக்கல. 7-8 ஆல்ரவுண்டர்களை தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு முறையான பேட்டிங்கும் இல்லாம பந்து வீச்சும் இல்லாம இந்திய டீமை ஒரு வழி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ என்னமா மாறிடுச்சு பாருங்க. கௌதம் கம்பீர் நீக்கப்பட்டு நம்ம விவேஸ் லட்சுமணன் கோச்சாக பொறுப்பேற்ற உடனே இந்திய டீமோட முகமே மொத்தமா மாறி போச்சுங்க. எந்த ஒரு டென்ஷனும் இல்ல, எந்த ஒரு கத்தல்களும் இல்ல. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இப்போ ஒரே அமைதியும் குளுமையும் தான் நிலவுது. நம்ம லட்சுமணன் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? களத்துல ஆடும் போதும் சரி, வெளியில இருக்கும் போதும் சரி, யாருடனும் எந்த விவாதத்துக்கும் போகாத ஒரு கூலான அமைதியான எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு மாமனிதர். அவர் கோச்சாக வந்த உடனே டீம்ல ஒரு அசுர பலம் வந்து சேர்ந்துருச்சு. நம்ம டீம்ல இப்ப பும்ரா இல்ல, ஹர்திக் பாண்டியா இல்ல, சஞ்சு சாம்சன் இல்ல. ஆனாலும் என்ன, ஜிம்பாப்வே மண்ணுல போய் அவங்கள மரண அடி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம பசங்க. கடந்த முறை ஜிம்பாப்வே நாட்டுக்கு போனப்போ முதல் T20 போட்டியிலேயே தோத்துட்டு வந்து மானத்தை வாங்கணுமே. ஆனா இந்த முறை என்ன நடந்துச்சு தெரியுமா? 2-0 தொடரை கைப்பற்றி அசத்திட்டாங்க இந்திய டீம். தொடர்ச்சியாக 3 தொடர்களை இழந்த சோகத்திற்கு பிறகு இந்த பிரம்மாண்டமான தொடர் வெற்றியை இந்திய டீம் பதிவு செய்துள்ளது. இப்போ அந்த 2வது T20 போட்டியோட கதையை கொஞ்சம் நறுக்குன்னு கேளுங்க நண்பர்களே. இந்திய டீம் முதல்ல பேட்டிங் செய்ய களமிறங்கினாங்களா? ஆரம்பத்தில இருந்தே அடி தாங்க முடியல. எதிரணி பவுலர்களை வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம பேட்ஸ்மேன்கள். 20 ஓவர்கள் முழுமையா விளையாடி இந்திய டீம் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு சரியாக 219 ரன்கள் குவிச்சு ஒரு பயங்கரமான இலக்கை நிர்ணயம் பண்ணாங்க. இந்த இன்னிங்ஸ்ல யாரு செஞ்ச சம்பவம் சும்மா சாதாரணமா இருக்காதுங்க. நம்ம இஷான் கிஷன் இருக்காரு. அவர் இறங்குனதுல இருந்தே மைதானத்துல தீப்படிக்க வச்சுட்டாரு. வெறும் 44 பந்துகளை மட்டும் எதிர்கொண்டு சிக்ஸரும் பவுண்டரியுமா பறக்க விட்டு 81 ரன்களை குவிச்சு தள்ளிட்டாரு பாத்துக்கோங்க. அவரோட இன்னிங்ஸ்ல 9 பவுண்டரிகளும் 2 பிரம்மாண்டமான சிக்ஸர்களும் அடங்கும். அதாவது ஜிம்பாப்வே பவுலர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பந்தைக்கு எங்க வீசுறதுன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவரோட நின்றதா விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம திலக் வர்மா களத்துல நின்னுகிட்டு ஆடி அந்த ஆட்டம் இருக்கே, அது ஒரு மாஸ்டர் பீஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு தான் சொல்லணும். வெறும் 29 பந்துகளை மட்டும் சந்தித்து சிக்ஸர் மழையாக பொழிந்து 60 ரன்களை குவித்து தள்ளினாரு பாருங்க. திலக் வர்மாவின் மட்டையில் இருந்து 5 பவுண்டரிகளும் 3 கம்பீரமான சிக்ஸர்களும் பறந்தன. மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் எல்லாம் எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷி களமிறங்கி என்ன பண்ணாரு தெரியுமா? ரொம்பவே குறைவான பந்துகளில், அதாவது வெறும் 9 பந்துகளை மட்டும் எதிர்கொண்டு 20 ரன்களை குவித்து அணியின் ஸ்கோரை தாறுமாறாக உயர்த்தி விட்டார். இப்படிப்பட்ட அதிரடியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்திய டீம் ஜிம்பாப்வே அணிக்கு முன்னால 219 ரன்கள் என்ற இமாலய இலக்கை வச்சப்போவே முடிவு உறுதியாகிடுச்சுங்க. ஜிம்பாப்வே டீம் என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த இலக்கை தொடுவது என்பது மலை போன்ற காரியம்னு அப்பவே கிரிக்கெட் நிபுணர்கள் அடித்து சொன்னாங்க. ஆனா ஆரம்பத்துல ஜிம்பாப்வே டீம் எப்படி விளையாட தொடங்கினாங்க தெரியுமா? அவங்களோட தொடக்க ஓவர்களில நம்ம பவுலர்களை சமாளிச்சு 4வது ஓவர் முடிவிலேயே 34 ரன்களை அடிச்சிட்டாங்க. ஏதோ அவங்களும் ஜெயிச்சிடுவாங்க போலன்னு ஒரு சின்ன பயம் ரசிகர்கள் மனசுல வந்து போச்சுங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம இந்திய பவுலர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா?
அப்படியே ஆட்டத்தின் போக்கே மாறி போச்சு. 34 ரன்களுக்கு முதல் விக்கெட் விழுந்தது. அதே 34 ரன்களுக்கு இரண்டாவது விக்கெட்டும் சரிந்தது. அதுக்கப்புறம் பாருங்க விக்கெட்டுகள் எப்படி சரிஞ்சதுன்னு. 48 ரன்களுக்கு மூன்றாவது விக்கெட், 49 ரன்களுக்கு நான்காவது விக்கெட், 65 ரன்களுக்கு ஐந்தாவது விக்கெட்னு அடுத்தடுத்து விக்கெட்டுகள் பொலபொலவென்று சரிந்தன. அப்படியே தகிடு தத்தோம்னு ஆடின ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்கள் வரிசையா பெவிலியனுக்கு நடைய கட்டத் தொடங்கினாங்க. கடைசியாக 82 ரன்களுக்கு ஆறாவது விக்கெட்டும் வீழ்ந்தது. அதாவது 34 ரன்களுக்கு இழப்பு எதுவும் இல்லாம நல்லா போயிட்டு இருந்த இன்னிங்ஸ் பார்க்கிறதுக்குள்ளே 82 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் இழந்து பரிதாபமாக சரிந்தது. இந்திய பவுலர்களின் அந்த அக்ரசிவான பந்துவீச்சுக்கு முன்னால ஜிம்பாப்வே அணியால் தாக்குப்பிடிக்கவே முடியலங்க. மயங்க் யாதவ் அணியில் மீண்டும் இணைந்தது அணிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது. அதே போல பிரின்ஸ் யாதவ் போன்ற பவுலர்களும் அருமையா பந்து வீசி விக்கெட்டுகளை அள்ளி கொடுத்தாங்க. இப்படி பேட்டிங்கிலும் பந்து வீச்சிலும் எதிரணியை முழுவதுமாக நசுக்கிவிட்டு இந்திய டீம் இந்த இரண்டாவது போட்டியிலும் மிக எளிதாக வெற்றியை பதிவு செய்து தொடரையும் கைப்பற்றி கம்பீரமாக நடைபோட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க நண்பர்களே, கௌதம் கம்பீர் காலத்தில் இருந்த குழப்பங்களும் தேவையில்லாத சண்டைகளும் வீரர்களை மிரட்டி வேலை வாங்குற அந்த டிக்டேட்டர்ஷிப்பும் இப்போ சுத்தமா இல்ல. விவிஎஸ் லட்சுமணன் கோச்சாக வந்ததிலிருந்து டீம்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. பிளேயிங் 11 ரொம்ப தெளிவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. தேவையில்லாமல் 7-8 ஆல்ரவுண்டர்களை திணித்து அணியை நாசமாக்காமல் திறமையான வீரர்களுக்கு உரிய வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இதன் பலன்தான் நம்ம வைபவ் சூரியவன்ஷியின் இந்த முதல் தொடர் வெற்றி, இஷான் கிஷனின் பட்டையை கிளப்பும் அதிரடி, திலக் வர்மாவின் பொறுப்பான இன்னிங்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்திய கிரிக்கெட்டை ஒரு புதிய பாதைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இந்த எழுச்சி தொடரட்டும். நம்ம இந்திய டீம் உலக அரங்கில் இன்னும் பல கோப்பைகளை குவித்து நம்மை தலைநிமிரச் செய்யட்டும்னு வாழ்த்துவோம். இந்த அதிரடியான வெற்றியை பத்தி உங்க கருத்து என்ன மக்களே? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.